சத்தமா. ஹாய் காய்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கேன் இப்போ தான். ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கும் 7 இருந்தேன் வீட்டில். ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து, மச்சான் நம்ம லாஸ்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியே, ஃபோட்டோ எடுக்கலன்னு, வாடா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டான். நானும் போய் செயின் கொஞ்சம் மாடர்ன் காஸ்டியூம்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக போனேன். போயிட்டு நிற்கிறேன், மச்சான் செயின் குரா மஜாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டான். வாங்கிட்டு இதோட 28 நாள் ஆச்சு, இன்னும் அதை பற்றி கொடுக்கவே மாட்டேங்கிறான். அதை பற்றி ஐடியாவும் இல்லை அவனுக்கு. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கத்தில் இருக்காரு பாருங்க, இவர் தான் எங்கள் சீனியர். இவருக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, 2 வருஷம் சீனியர் அவர் வந்து அன்னைக்கு, தம்பி சூப்பராக இருக்குப்பா வாட்ச்சு, ஒரே நிமிஷம் கொடுப்ப, போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே தரேன்னு வாங்கினாரு. தரவே எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ஃபோட்டோவில் பாருங்க, இவன் போட்டுருக்காங்களா கண்ணாடி, இது என்னோட கண்ணாடி தான். மச்சான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தரேன்டா அப்படின்ற மாதிரி கேட்டான். நானும் கொடுத்தேன். கடைசியில் அது கொடுக்கவே இல்லை. கடைசியில் யார்கிட்ட போய் அதை கொடுத்தாங்க தெரியுமா? எங்கள் சாரிக்கிட்ட. சார் சார் உங்கள் கண்ணாடி சூப்பராக இருக்குது சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த கண்ணாடி போய் சாரிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. சாரு நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம எப்படி போய் கேட்க முடியுமா? இப்போ தெரிஞ்சிருக்கு நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீங்களும் உங்கள் பொருளை பத்திரமா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வரேன்.